ஆங்கிலேயர் வந்து நம்மளை அவரை அடையாளப்படுத்துறதுக்காக இந்து மதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு போனான். இங்கே இந்து மதங்கிறது ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. ஆன்மீகம் வந்து மனுஷனோட சேஃப்டிக்காக அவன் தேடுற ஒரு விஷயம். பட் அறிவியல்ங்கிறது வந்து அப்படி இல்லை. உலகம் ஃபுல்லா பேசுது. இன்னைக்கு அணுகுண்டு பத்தி நிறைய இது பேசுறாங்க இல்லையா? ஆமா. இதுக்கெல்லாம் முதல்ல வித்திட்டம் யாருன்னா இங்க தமிழன் தான். சயின்ஸ கூட எல்லா மக்களும் ஏத்துக்கறாங்க. புரியுதுங்களா? அதை மறுக்கிறது யாருமே இல்ல. சயின்ஸ் எங்க இருந்துங்க வந்தது? இங்க இப்ப நான் சொன்ன ஒரு விஷயத்தை யாராவது மறுக்க முடியுமா? மூளையில இருந்து வந்தது. இல்ல, மனித மூளையில இல்ல. நவபாசானங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இவங்க கடைபிடிக்கிற இந்த குவாண்டம் தியரியா இருந்தாலும் சரி, இந்த அணுக்கொள்கைங்கிற அந்த ஒரு விஷயத்தையே அடி நாதம் எதுன்னா அதுதான். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட வராயி சித்தர் மறைமொழியாளர் இருக்காங்க. வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராயி ஆசிப்பட மட்டும் வணக்கம். மற்றும் யாசன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், பொதுவா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த ஆன்மீகத்து மேல அதிகமான ஈடுபாடு வந்துருச்சுன்னு சொல்லலாம். இது பயத்தினால வந்துச்சா இல்ல நிஜமாலுமே ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆனா சாதிக்கலாமா அப்படின்ற ஒரு இன்வால்வ்மெண்ட்ல வந்துச்சான்னு தெரியல. ஆன்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு விஷயம் பேசுறாங்க, அப்புறம் மதம் சார்ந்து ஒரு விஷயம் பேசுறாங்க. இப்போ முதல்ல ஒரு சில விஷயத்துக்கு இங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க மதம் சமயங்கிறதே இங்க கிடையாது. இன்னொன்று என்னன்னா ஆன்மீகங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்க இந்த குடி என்ன குடி அப்படின்னாக்கா இங்க அதாவது ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் ஒத்துக்குவீங்க இல்லையா? முதல்ல எது தோன்றாலும் தோணாட்டிலும் தமிழ் தான் தோன்றியது. இங்க தமிழகம் தான் முதல்ல இருந்தது. இங்க இந்த தமிழ் குடிங்கிறது ஆதிக்குடி. இப்போ இங்க ஒரு சமயம்னு முத தோன்ற மாதிரி ஒரு சமயம்னு ஒரு மதம் இருந்திருக்குமா? அதாவது இந்து மதங்கிறது இங்க ஒண்ணு கிடையாது. இப்போ அதை ஆங்கிலேயர் நம்மளை அவரை அடையாளப்படுத்துறதுக்காக இந்து மதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு போனான். இங்க இந்து மதங்கிறது ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அப்புறம் பார்த்தாக்கா இங்க இங்க இருக்க தமிழ் குடி மக்களுக்குள்ள என்னன்னா சமயத்தால ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சிருக்காங்க. ஆதி மனிதனுக்கு சமயங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அவன் தமிழ் குடிய தமிழ் சமயத்தை சார்ந்துதான் வாழ்ந்தான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் படையெடுப்பு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவும் மாற ஆரம்பிச்சது. அப்போ அந்த ஆன்மீகம் அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா ஆன்மாவை உணர்தல். ஆன்மா தான் ஆன்மீகம் தான். தன்னை உணர்தல்ங்கிறது தான் அது ஆன்மீகங்கிற ஒரு விஷயம். அதனால இந்த பலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னா அது இந்து சமயத்தை சார்ந்தது. இந்து சமயங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக நம்மளோட சமயமே தமிழ் சமயம் தான். ஆதி தமிழ் சமயம் தான் நம்மளோட சமயமே. அதனால அந்த இதுல அது ஒரு புரிதல் வேண்டும். அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகங்கிறது நம்ம சமயம் இங்க ஒரு எது முதல்ல தோணுது? தமிழ் சமயம் தான் இங்க முதல்ல தோணும். இங்க இருந்து தான் எல்லா பக்கமே போயிருக்கும். சமயமா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, பண்பாடா இருந்தாலும் சரி, கலையா இருந்தாலும் சரி. அப்போ எல்லாத்துக்கும் முதல் இது இங்க பேஸ் என்னன்னா இங்க நம்ம தமிழ் குடியில தான் எல்லாமே வெளியில போயிருக்கு. அதனால இந்த விஷயத்தை நம்ம புரிதல் வேண்டும். நம்ம இன்னைக்கு ஒரு சில பிற மனிதர்களால சமயத்தாலையும் ஜாதியாலையும் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதனால நான் ஒரு சமயத்தை சார்ந்து பேசுறவன், ஒரு ஆன்மீகத்துல சொற்பொழிவுல இருக்கிறவன், ஒரு மறைமொழியில இருக்கவன் இந்த விஷயத்த அப்பாற்பட்டு ஒரு சில விஷயத்த நான் புரிதலுக்காக அதை சொல்றேன். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். இதுல உங்க கருத்து என்ன? நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஆன்மீகம் அறிவியல் அப்படிங்கறதான் கேள்வி. பேசிக்கா ஆன்மீகம் வேற, அறிவியல் வேற. இப்போ இது என்ன பேஸ்ல நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம்ங்கிறது நம்ம நம்பிக்கை சார்ந்தது, அறிவியல்ங்கிறது விஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சி சார்ந்தது. இப்போ ஆன்மீகம் அறிவியல் வர்றதுக்கு முன்னாடியே ஆன்மீகம் வந்துருச்சா, ஆன்மீகம் வர்றதுக்கு முன்னாடி அறிவியல் வந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மனுஷனுக்கு வந்தது அறிவியல் தான். ஆமா. என்னன்னா முதல்ல நெருப்பு அதாவது 2 கல்லை உரசினா நெருப்பு வரும்னு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் பச்சையான உணவுகளை உண்ணுகிட்டு இருந்தவன் வேக வைத்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது மாதிரி ஒன்று அடிப்படையாக அறிவியலோட வளர்ச்சிக்கு அப்புறம் தான் மனிதன் தனக்கான பாதுகாப்பை தேடி தான் ஆன்மீகம்னு ஒரு விஷயம் வருது. ஸோ எது முதல்ல வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அறிவியல் தான் வந்திருக்கும். இதுதான் பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவில் இருக்கிற விஷயம். ரெண்டாவது இப்போ ஆன்மீகம் அறிவியலுக்கு உதவுதா, அறிவியல் ஆன்மீகத்துக்கு உதவுதா இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மனுஷனோட சேஃப்டிக்காக அவன் தேடுற ஒரு விஷயம். பட் அறிவியல்ங்கிறது அப்படி இல்லை.
அறிவியல்ங்கிறது வந்து தொடர்ச்சியான அவங்களோட ரிசர்ச்னு சொல்கிறாங்க இல்லையா, தொடர்ச்சியான ரிசர்ச்சில் வந்து அவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற இன்வென்ஷன்ஸ் தான், அதாவது கண்டுபிடிக்கிற ஒரு கண்டுபிடிப்புகள் தான். அது எல்லாமே வந்து ஆன்மீகம் தான் முக்கியம் அப்படின்னா, உலகம் தோன்றுற காலத்துல எல்லா விஷயமும் இருந்திருக்கலாமே உலகத்துல. இப்போ வந்து உங்க தாத்தாவுக்கு வந்து செல்போனுக்கான வசதி இல்லை, ம். எனக்கு செல்போனுக்கான வசதி இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஏஐக்கான வசதி இல்லை, இப்போ என் பிள்ளைங்களுக்கு வந்து ஏஐக்கான வசதி இருக்கு. ஸோ வந்து இப்போ ஆன்மீகம்ங்கிறப்போ உலகத்துல கண்டுபிடிப்புல வந்து பின் டு பிளேன் எல்லாமே ஒரே நாள்ல நடந்துக்கலாமே. ம். ஏன் கடவுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாரு, இன்ஸ்டால்மெண்ட்ல ஏன் கொடுக்குறாரு ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் வேற அறிவியல் வேற அப்படிங்கிறது தான் என்னோட முதல் கட்ட கருத்தை நான் சொல்றேன். இந்த இப்போ ஆன்மீகத்தை இருங்க, அதுல ஒரு விஷயம். இப்போ அறிவியலுங்கிறது எந்த ஒரு விஷயம்னா படைத்தல, அதாவது இங்க படிச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராயறதுக்கு பேரு தான் அறிவியல். ம். சரிங்களா? இப்போ எங்களோட நோக்கம் வந்து படைத்தவனை ஆராயறது தான் எங்களோட அறிவியல். ம். அதாவது ஆராய்ச்சிங்கிறது சொல்லலாம். அதாவது இங்க படைத்து இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், படைத்த ஒவ்வொரு பொருளையும் ஆராயறது தான் இங்க அறிவியலோட வேலை. அதை தாண்டி எங்களோட நோக்கமும் இங்க நிலைப்பாடும் என்ன அப்படின்னாக்கா, படைத்தவனை நோக்கி பயணங்கிறது தான் அதுதான். இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ சொல்லுவாங்க. படைச்சதை தான் வந்து ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, அப்போ எல்லாமே படைத்தவன் எல்லாமே எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருந்தது. அதை வந்து நம்ம வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கோங்கிறீங்களா? இப்போ ஆரம்பத்தில் அதுதான். படைத்தது இங்க இங்க அப்ப பேசணும்னா இப்பவே நான் அந்த அந்த எண்டோட கிளைமேக்ஸ்க்கு என்னால போக முடியும். ம். படைத்ததை ஆராயறது தான் இங்க அறிவியலோட வேலையே. இங்க நாங்க படைத்தவனை ஆராயறது தான். இப்ப எந்த மதமா இருந்தாலும் படைத்தவன் ஒருத்தவன் இருக்காங்கிறது யாராவது மறுக்கறதுக்கு இருக்கா? சில முற்போக்குவாதிகள், அறிவு ஜீவிகள் என்னன்னா படைத்தவன் இல்ல கடவுளே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்பாங்க. ஆனா அந்த கடவுளே இல்லைன்னு அது வேற சொல்ற டாபிக் சார். இல்ல 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 அங்க கடவுள் இங்க ஆன்மீகத்தை சார்ந்துதான் நம்ம பேசணும்ப்பா. அதாவது படைத்தவன் இல்லைன்னு இங்க யாருனாலும் எந்த மதமும் நம்ம சொல்லவே கிடையாது. படைத்தவன் ஒருத்தன் இருக்கான். அந்த படைத்தவனை நம்ம அவனை நோக்கி நம்ம பயணிக்கிறது. அப்ப எல்லாருமே இறைவனை நோக்கி பயணிக்கிறாங்களா? கிடையாது. இப்போ ஒரு சித்தர் பெருமக்களோ இல்ல ஆன்மீகத்தை நாடுறவங்களோ அதுல எதை நோக்கி படைத்தவன், எனக்கு அதாவது ஒரு இந்த இடத்துல ஒரு குறுக்கீடு இருக்கு. குறுக்கீடுனா இல்ல இல்ல இங்க இல்ல ஆன்மீகத்துல இல்லைங்க, படைச்சவனை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க அப்படின்னா, அப்ப படைச்சவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப படைத்தவனை நீங்க ஆராய்ச்சி பண்ணி முழுமையா கண்டுபிடிச்ச முடியுமா உங்களால? படைத்தவனை ஆராயிறது தான் நான் சொல்றேன். இல்ல ஆராய்ச்சி பண்ற அவர் ஆராய்ச்சி இல்ல பண்ணி சார், அவர் அவர் ஒவ்வொரு அவர் பார்ட்டாவோ அவர் X2 இல்ல மத்த இல்ல இல்ல அவரை விஷயம் நீங்க நம்புறீங்க, ஆராய அவரை பண்ணலாம். நம்புறீங்க நம்பலங்கிறதா சார் பார்ட். அவரை நீங்க ஆராயறதுக்கான வேலை என்ன இருக்குன்னு இப்போ கேக்குறேன் நான். படைத்தவனை இப்ப எனக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு சார். இப்போ படைத்தவனை ஆராயறது அப்படின்னு சொல்றோம்ல. படைத்தவனை ஆராயணும், அது தவறுதான புரிதல். ம். படைத்தவனை ஆராயிரம், எங்களுக்குள்ள நாங்க அவரை உணர்றோம். ம். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ சிவன் இப்போ எல்லாரும் சிவன்கிற எனக்கு அதுலயே ஒரு மாற்று கருத்தே உண்டு. இப்போ வடக்குல இருந்து கொண்டு வந்தப்பட்டதுதான் இங்க பாண்டிய நாட்டுல தான் பாண்டிய நாட்டோட சிவன்கிறதே வேற. ம். சிவன்கிறதே ஒரு ஆத்மா தான். சிவன்கிறது ஒரு தெய்வமே கிடையாது. அது வந்து தன்னோட இறை சக்தி, நம்மளோட ஆன்மா. நம்மை உணரதான். இப்ப பல சித்தர்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும், உன்னை உணரு, நான் யாருங்கிறது. இப்போ ரமண மகரிஷியா இருந்தாலும் மற்றவங்களா இருந்தாலும் என்ன எதை சொல்றாங்க? உன்னை உணரு, உனக்குள்ள இருக்க ஜீவனை உணரு. யாரும் வந்து நீங்க கடவுளை உணருன்னு உன்னை உணரு, உனக்குள்ள இருக்க ஜீவனை உணரு. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சிவன் தான். யாரும் வந்து நம்மளை உணர்றதுக்கு தான் இந்த ஆன்மீகத்தை நம்ம இல்ல சார், சொல்றோம். நீங்களும் கடவுளை ஆராயிறீங்க, நானும் கடவுளை ஆராயிறேன். உங்களுக்கு கடவுள் ஒரு மாதிரியா வந்து இப்ப விடை கொடுக்குறாரு, எனக்கு ஒரு மாதிரியா ஆமா. விடை ஒவ்வொரு கொடுக்குறாரு. ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்ப அப்ப அது எப்படி வந்து இப்போ உங்களுக்கு வந்து கடவுள் வந்து சிவனா இருக்காரு, எனக்கு விஷ்ணுவா இருக்காரு, அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரா இருக்காரு அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு கேக்குறேன் நான். கடவுளை இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகம் வச்சு இப்போ கொண்டாடுறாங்களே. இப்போ ஒருத்தர் வாராகியை கும்புறாங்க, ஒருத்தர் காளையை கும்புறாங்க, ஒருத்தர் கிருஷ்ணரை கும்புறாங்க, ஒருத்தர் பெருமாளை ஒருத்தவங்க கும்புறாங்க. அல்லாஹ் இது எல்லாமே கும்பிடுவாங்க. நான் தான் சொல்லலையா, இது எல்லாமே இறை சக்திங்கிறது ஒண்ணுதான். நம்மளோட தேவைக்காக ஒவ்வொரு முகமா நமக்கு தேவைப்பட்டது இல்ல நம்மளோட சார், நீங்க தேவைக்கு. சொன்னது இப்போ ஆதி மனிதன் சொன்னதுல இருந்தா சார் என்னோட கேள்வி. அந்த இதுக்குள்ள கடவுள் தான் ஆராயிரம்னா எல்லாருமே ஆராயிரம்ல. இப்ப எல்லாரும் ஆராயிரப்போ இல்ல அப்ப கடவுள் ஆன்மீகத்துக்குள்ள இருக்கவங்க தான் கடவுளை ஆராயறாங்களா? அப்ப மத்தவங்க எல்லாம் ஆராயறது இல்லையா? இல்ல கடவுள் இல்லன்னு சொல்றவங்களும் ஏன் ஆராய்ச்சி தானே இல்லன்னு சொல்றாங்க. இல்லன்றாங்க. கடவுள் இல்ல கடவுளை சரி, கடவுள் இருக்காருன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க இல்ல பார்க்கலாம். கடவுளை இல்லைன்னு சொல்றவங்க எதை ஆராயறாங்க? இப்போ கடவுளை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அவங்களோட ஜீவாதாரமே எதுல இருந்து போகுதுன்னா கடவுளை இல்லைன்னு சொல்றதுனால தான். ம். அதான் அது கடவுள் கொடுக்குற ஒரு இதுதான். சரிங்களா? இப்போ நான் உதாரணம் நிறைய நம்ம சொல்லலாம். இங்க கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க வந்து இன்னைக்கு கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு சில முற்போக்கு வாதம் பண்ணவங்களாம் இன்னைக்கு என்னோட டிவைட்டிஸா மாறி இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஒரு இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? கடவுள் இருக்காரா இல்லையா? இப்போ கடவுள்னு ஒருத்தர், யார் கடவுள் அப்படிங்கிறது முதல்ல இருந்து நம்ம வந்தோம்னா யார் கடவுள் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ முதல்ல பிறந்த மாந்தருக்கு, அங்கே தோன்றிய மாந்தருக்கு, தமிழ் குடியில் தோன்றிய மாந்தருக்கு அவனுக்கு என்ன உடனே வந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்திருப்பானா? கிடையவே கிடையாது. அவனுக்கு என்ன இருக்கும்?
அங்க அங்க அவன் முதல்ல தோன்ற மனிதனுக்கு என்னன்னா, அவனுக்கு இரவுங்கிறது ஒரு நரகமா இருந்திருக்கும். ம். பகலுங்கிறது அவனுக்கு வந்து ஒரு தெய்வம். அதுதான் கடவுள் அவனுக்கு. இன்னைக்கும் எல்லாருமே வந்து யார இது பண்ண பஞ்சபூதங்கள அந்த இதத்தான் வந்து நம்மளோட கடவுளா நம்ம நம்ம இன்னைக்கும் இயற்கைய தான் கடவுளா தமிழன் வந்து இயற்கைய தான் கடவுளா வணங்குனா, இன்னைக்கு ஏன் தைப்பொங்கலா இருந்தாலும் சரி, மத்த சித்திரக்கனியா இருந்தாலும் சரி, யாரு சரி, இயற்கைய இயற்கையை தான் வந்து பண்றோம். கடவுளா இல்ல வணங்கினா அததான் நான் சொல்றேன். ஆ, நான் சரி, முடிச்சிடுறேன். சொல்லுங்க. அந்த பகலுங்கிறது அவனுக்கு ஒரு தெய்வமா ஒரு இதாச்சு. இன்னைக்கும் சூரிய வழிபாடுங்கிறது பல இதுல இருக்கு. ம். அந்த இதுல இருந்து தோன்றுனது அவன காக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒரு தெய்வத்த வணங்க ஆரம்பிக்கிறான். இப்ப தெய்வங்கிறது எப்படி வந்துச்சு? இப்போ குறிஞ்சி இல்ல நிலத்தின் டாபிக்கே டைவர்ட் ஆகி போகுது சார். இல்ல இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் அதுக்கு முன்னாடி. இல்ல இந்த இல்ல இயற்கை நான் வழிபாடுன்றாரு, நான் என்ன அப்புறம் எதுக்காக கோவிலுக்கு இல்ல இல்ல போகணும்? நான் என்ன கேக்குறேன், கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது டிபேட் இல்ல. ஆன்மீகம். கடவுள் இருக்காருன்னு சொல்லி நீங்க ஆராயிறீங்க இல்லையா? அப்ப கடவுள் ஆராயறப்போ கடவுள் வந்து என்ன கடவுள் இல்லைன்னு நாத்திகரா சில பேர் மாறுறாங்க. சில பேர் வந்து இதுதான் கடவுள்னு ஒரு விஷயத்த சில பேர் இயற்கை கடவுளா நினைக்கிறாங்க. சில பேர் சிலை வழிபாட விரும்புறாங்க. ஆமா, சில ஆமா. பேர் வந்து உருவ வழிபாடு வேணாம்னு சொல்றாங்கல்ல. அப்ப கடவுள் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சொல்றா? அவங்களுக்கு ஏன் உணர்த்துறாரு? இல்ல இவங்க எல்லாருக்கும் ஒரே டைரக்டா மாதிரி அவங்களோட நோக்கம் என்னன்னா வந்து எல்லாருக்கும் ஒரே எப்படின்னா, மாதிரி உணர்த்த வேண்டியதானே இல்ல கடவுள்? ம். நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, இப்ப கடவுள வந்து அறிவியலோட ஒப்பிடுங்க. கடவுள வந்து ஒரு அறிவியல சார்ந்து நீங்க பேசுங்க அப்படிங்கிறதா. இப்போ முதல்ல சித்தர்கள்லாம் பாடி வச்சாங்க, பாடல்கள்லாம் பாடி வச்சாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேசுற இந்த அணு கொள்கையா இருந்தாலும் சரி, குவாண்டம் தியரியா இருந்தாலும் சரி, மத்த ரசவாதமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ரசவாதம் இன்னும் நிறைய விஷயங்கள பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இந்த இப்போ சரி ஓகே ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு நம்ம தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரி அவர வந்து ஒரு மாற்று மதத்த இஸ்லாமியர்னா அவர மதத்துக்குள்ளே அவர சேர்க்க வேண்டாம். அவர நம்ம ஒரு தேசத்தின் ஒரு தலைவன், ஒரு அறிஞன், ஒரு அறிவியலாளி. இப்போ அவர வந்து எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. ம். இப்ப எந்த ஒரு மதம் சார்ந்ததில்ல எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, நிறைய சித்தர்கள் பாடல்கள நிறைய வந்து கோடிட்டு காட்டுவாரு. இப்போ அவருக்கு ஒரு விஷயம் உதவி இருக்கு. இப்ப இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, அந்த அணு கொள்கைய பத்தி பேசுறாங்க இல்லையா, இன்னைக்கு அணு கொள்கைய அன்னைக்கே பாடி வச்சுட்டு போயிருக்கான். இன்னைக்கு அணு கொள்கைக்கு உண்டான இப்போ அணு கொள்கை எதுல இருந்து வரும் சார் அப்படின்னு அது பார்த்தாக்கா, விஷயம் இல்ல இல்ல சார். இல்ல அந்த விஷயம் தான். இப்போ நீங்க சார் அது சயின்டிபிக்கலா விஷயம் இல்ல நிரூபிக்கணும் சார். இல்லையா? இன்னைக்கு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ சார் அது விஷயம் இல்ல குவாண்டம் சார். தியரிய பத்தி நான் அத நீங்க இல்ல அதுல வந்து நான் இல்ல சார். முடிச்சிடுறேனே. இல்ல அது வேற எங்கேயோ போகும். நான் இல்ல இல்ல முடிச்சிடுறேனே. முதல்ல இதுல ஜோசியத்துல வந்து எத்தனை ம். கிரகங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு முதல்ல. இல்ல நான் இந்த இன்னைக்கு சொல்றேன். இல்ல இன்னைக்கு வந்து இந்த இன்னைக்கு அந்த கிரகங்கள் எத்தனையா இருக்குன்னு கண்டுபிடிச்சு கடைசியா நாசா சொல்லியிருக்கு. இல்ல அப்போ இது வந்து எதுவுமே வந்து ஒரு இங்க முரண்பாடான தான் விஷயங்கள இங்க 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 நான் ஒரு குறைக்கிறேன். என்னன்னா, ம். ஒரு விஷயம் இப்ப இந்த அணுக்கொள்கைன்னு குவாண்டம் தியரிய பத்தி பேசுறாங்க இல்லையா? இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசுது. இன்னைக்கு அணுகுண்டு பத்தி நெறைய இது பேசுறாங்க இல்லையா? ஆமா. இதுக்கெல்லாம் முதல்ல வித்திட்டவன் யாருன்னா, இங்க தமிழன் தான். அதுவும் தமிழ் இதுல குடியில இருந்தவன் தான். நம்ம பழனிய உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. அங்க என்ன அந்த இப்ப மத்த இடத்துல கற்சிலைகள் வச்சிருக்காங்க. பழனியில இருக்கிறது நவபாசானத்தால ஆன சிலைகள். அந்த நவபாசானத்தால ஆன சிலைகள வந்து உடனே செஞ்சிட முடியுமான்னா கிடையாது. இப்ப போகர் இருக்காரு அப்படின்னாக்கா, அவர் உடனே எல்லாம் மூலிகைலாம் போட்டு அப்படி பண்ணி அந்த நவபாசானங்கிறது 9 பாசானங்கள் சேர்ந்தது. இத்தனைக்கும் அது அத்தனையுமே விஷம். அந்த அத்தனை விஷயத்தையும் கட்டி தான் நவபாசானங்கிற ஆ ஒரு சிலைய நம்ம நிர்மாணிக்கிறாங்க. நவபாசானங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இவங்க கடைபிடிக்கிற அந்த குவாண்டம் தியரியா இருந்தாலும் சரி, இந்த அணுக்கொள்கைங்கிற அந்த ஒரு விஷயத்தையே நாதம் எதுன்னா அதுதான். இப்போ அந்த அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்குமான தொடர்புல எங்க நாதம் அப்படின்னு பார்த்தாக்கா, அதுல தான் அணுக்கொள்கை இருக்கு. அதாவது அணுவ பிரிச்செடுத்து மறுபடியும் அணுவ ஒண்ணா சேர்க்கறாங்க. அந்த அணுவ சேர்த்து ஒரு செயல செய்றாங்க. அதுதான் நவபாசானங்கிற அந்த ஒரு விஷயம். நவபாசான சிலைங்கிறது. இன்னைக்கு இருக்க நம்ம அந்த அறிவியலுக்கு, ஆன்மீகத்துக்குமான அன்னைக்கு அவன் செஞ்சு வச்சான். எழுதி வைக்கன்னா, இன்னைக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஒரு சில விஷயத்த இப்போ நம்மளோட மைண்ட வந்து ஒரு கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு இப்படி நான் ஒரு ஆங்கிலத்துல நான் சொன்னேன்னா வந்து ஒரு அறிவியல் அறிஞரா எடுத்துக்குவாங்க. இதே இது வந்து ஒரு தமிழ்ல பாடலோ இதோ வந்து அவங்களுக்கு வந்து அது என்ன ஒரு பிற்போக்குவாதித்தனமா இருக்கு. ம். அன்னைக்கு இருந்தவங்க நீங்க எல்லாமே திரும்ப திரும்ப வந்து திரும்ப நான் பின்னாடி திரும்ப போறேன். இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். சயின்ஸ கூட எல்லா மக்களும் ஏத்துக்கறாங்க. ம். புரியுதுங்களா? அத மறுக்கிறது யாருமே இல்ல. ஆனா சயின்ஸ் எங்க ஆன்மீகத்த இருந்துங்க வந்தது? இங்க இப்ப நான் சொன்ன ஒரு விஷயத்த சயின்ஸ் உங்களால யாராவது மறுக்க முடியுமா? மனிதன் மூளையில இருந்து வந்தது. இல்ல இல்ல மனித மூளையில இல்ல. ஆமா சார். சரி வேற எங்க சரி. இருந்து? ஆமா அந்த மூளை எங்க இருந்து யாரு குடுத்தது? இப்போ நீங்க இறைவன் கொடுத்ததா? குவாண்டம் சார், தியரிய சார், பத்தி இல்ல ஏன் சார் குவாண்டம் எல்லாரும் ஒரே தியரிய மாதிரி பத்தி சிந்திக்க முடியல? இல்ல குவாண்டம் தியரிய பத்தி இன்னும் நான் ஒரு சில விஷயத்த நான் சொல்றேன். இன்னும் இதுக்கப்புறமும் நான் சொல்றேன். இப்போ நீங்க ஆன்மீகம் பொய்யா, இப்ப நாங்க உள்ள இன்னமும் பேசினாக்கா ஆத்மாங்கிறது தான் நான் ஜீவன் நான் சொல்றேன். ஆமா. சரியா? இப்ப அதுவே
மறுபிறவி இருக்கா இல்ல இதெல்லாம் நிறைய இது சார்ந்துதான் வருது. மறுபிறவி இருக்கா, நம்ம இந்த இதையும் நான் முடிச்சிடறேன். நான் இந்த அணுக்கொலைங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் முடிச்சிடறேன். என்ன அப்படின்னாக்கா, ம். நீங்க ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்கு ம். முதல்ல விதை போட்டவனே என் தமிழ் சித்தன் தான். சரிங்களா? அவங்க போட்ட விதையில தான் உங்களுக்கான அந்த அறிவியல், நீங்க பேசுற இன்னைக்கு அறிவியலே இங்க தோன்றுச்சு. அப்புறம் இன்னும் நான் அதுக்குள்ள சயின்டிபிக்கலி ப்ரூவ்டா பேசுங்க சார். இல்ல இது இல்லை, நீங்க நினைக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற விஷயங்க அப்படி இல்ல சார். நீங்க நான் உலகமே ஒரு அணுக்கொள்கையில தாங்க நவபாஷான சிலையே செய்ய முடியுங்க. உலகமே குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு. ஆமா. நீங்க வந்து எல்லாமே தமிழன் தான் இல்ல. கண்டுபிடிச்சாங்க. யாசன் சார் ஒரு சின்ன எனக்கு சந்தேகம். தமிழன் கண்டுபிடிச்சானா பெருமை தாங்க. நான் ஆனா உண்மையா சயின்டிபிகலி ப்ரூவ்டா இல்லல இல்ல. இல்ல, நான் என்ன கேக்குறேன், சரி. இப்போ வந்து ஆட்டம் எனர்ஜிக்கு வந்து தமிழன் தான் காரணம் அப்படிங்கிறது ஆமா. சயின்டிபிகலி ப்ரூவ்டா அது. இல்ல அப்புறம் அதை எப்படி நம்ம வந்து ஜஸ்டிஃபை இல்ல பண்ணலாம்? இல்ல அது எப்படி இல்லைங்கிற நம்ம- நீங்க ஒரு இல்ல வாதத்துக்கு ஆனா நீங்க ப்ரூவ் போறீங்க. பண்ணலையே சார். யாரு ப்ரூவ் பண்ணலீங்க? யாரு நான் prove ஒரே ஒரு சார் நம்ம தமிழனே எத்தனை சொல்றதை அப்துல் கலாம் ஏத்துக்க- சொல்லியிருக்காரா? இல்ல நீ அப்துல் கலாம் இல்ல ஒத்துக்கிறீங்களா? இல்ல அப்துல் கலாமுக்கு இங்க ஒரு சார் என்ன கேக்குறேன் சார், சிம்பிளான கேள்வி சார். சயின்ஸ்ல வந்து ஆட்டம்னு ஒரு எனர்ஜியை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கினது எல்லாமே இருக்கு. ஆனா அதை வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம 1000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்னு சொல்றீங்க. எனக்கு தமிழ்னா அதுல பெருமை தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கா? யாராவது ஒரு தமிழக விஞ்ஞானிகளாவது அதை அக்னாலேஜ் பண்ணிருக்காங்களா உங்களை மாதிரி ஆன்மீகவாதிகளை தவிர? இல்ல அது ஜான்ஸ்டன் ஒரு அறிவியல் அறிஞர் இருக்காரு இல்லையா? இப்போ நான் இதுக்குள்ள நான் இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். இது இப்போ அவங்க கேட்கறதுக்கு ஒவ்வொன்றுக்கு அதை கேட்கிற மனப்பக்குவம் வேணும். இப்போ அவரே வந்து இறக்கும் தருவாயில அவர் பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் இறக்கும் தருவாயில அவரோட தலையில என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தாக்கா பாதரசம் இருந்தது. இதுக்கும் பாதரசத்துக்கும் அவரோட ஆராய்ச்சிக்கு என்ன இருக்கு, அவர் தலையில இருக்கிறதுக்கு நீங்க அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொன்னாக்கா நீங்க மறுத்துக்கிட்டே இருப்பீங்க. மறுக்கிறீங்கன்னா இங்க பேஸே நான் இப்ப அதை இதுக்கு யாரும் இங்க கிளைம் பண்ண கிடையாது, யாரும் கொண்டாட கிடையாது. சரிங்களா? இது ஒரு விஷயம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு விஷயம் வந்து இப்ப இதுக்குள்ளேயே இருக்கிறது மறுபிறவி இருக்கா. இப்ப உங்களுக்கு என்ன தேவை? எதையுமே வந்து ஆராய்ச்சியாகவும் தியரிட்டிக்கலாகவும் ஒரு அறிவியல் அறிஞர் சொன்னா தானே நான் அதை ஏத்துக்கிறேன். அந்த மனப்பக்குவம் தானே. அறிவியல் அறிஞர் சொன்னாலும் ஏத்துக்க முடியாது சார். அறிவியல் தானே நீங்க அறிவியல் பூர்வமா தானே நிரூபிக்க சொல்றீங்க. உங்க தலைப்பே அதுதானே, ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் ஆனா என்ன ஆனா ஒரு தொடர்பு சந்தேகம் அப்படின்னு. சார். சயின்ஸ் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இப்ப வந்து- ஆன்மீகத்துக்குள்ள எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சயின்ஸ் இல்ல இப்ப இவங்க வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் படிச்சிருப்பாங்க. இப்ப வந்து இவங்க வந்து அறிவியல் அறிஞர் PhD கூட படிச்சிருப்பாங்க. இவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது சார். அது சயின்ஸா வந்து ப்ரூவ் ஆயிருக்கணும் சார். அது சரி. அது இப்போ சரி, அது okay. பல ஆராய்ச்சிகள் மறுபிறவிங்கிற இதுல வந்து இப்ப ஆன்மாவன வந்து மறுபிறவி இருக்குங்க. முதல்ல மறுபிறவி இருக்கா? மறுபிறவி இருக்கா இல்லையா? சரி, இதுல நிறைய இருக்கு. மறுபிறவி இருக்கான்னா நான் இருக்குன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது உங்களோட தனிப்பட்ட கல்வியா? அவருக்கு இருக்கா எத்தனை இல்லையா? மறுபிறவி சார்? இல்ல மறுபிறவி இல்ல சார், முதல்ல மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா தானே எத்தனை மறுபிறவி வரும். இல்ல எத்தனை இருக்குன்னு அது உங்களுக்கு இருக்கா, நீங்க இல்ல இல்லைங்கிற சார், வாதத்துக்குள்ள இல்ல நீங்க இருப்பீங்க. இல்ல எத்தனை இருக்குன்னு கேக்குறேன். அதுக்கு அதான் சொல்லணும். நம்ம இப்ப ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கு. நான் ஒரே ஒரு இல்ல விஷயம் சார், நான் கேட்கிறேன். நான் தெளிவா என்னோட argument தான். என்னோட கேள்வி சார், நீங்க நான் ரொம்ப தெளிவா நேரம் பேசிட்டீங்க சார். நான் என்னோட கேள்வி தெளிவா இல்ல சார், வைக்கிறேன். நீங்க ரொம்ப நேரம் நான் இடையூறே பண்ணல. நான் நீங்க தான் அறிவியல் பூர்வமா நான் உங்களோட அறிவியல் அப்போ- அறிஞர் சொன்னதை தானே நான் சொல்ல அப்போ வரேன். நீங்க பேசுறது நான் இப்போ கேட்டுட்டே இருக்கேன்னா நீங்க கேட்டுட்டே இருக்கேன். கேட்டுட்டே இருக்கல. நீங்க அதுல இப்போ அது இப்போ தவறுன்னு சொல்லலையா? நான் ஒருத்தர் சரி யாசன் இல்ல, சார், இல்ல. ஆன்மீகத்தை வியாபாரம் இல்லைங்க, பண்றாங்களா ஒரே இல்லையா? விஷயம் இல்லைங்க, நான் வந்திருக்கிறதே மறுபிறவி அவர்கிட்ட இருந்து முரண்பாடா பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். முரண்பாடு. சரி, முரண்பாடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு மனிதனை எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சிடாது. தனிப்பட்ட கருத்து நான் உங்க கிடையாது. கருத்து என்ன சார்? எனக்கு தனிப்பட்ட கருத்து ஆமா. எதுவும் கிடையாது. அவர் சொல்றதுல இருந்து நான் கேள்வி சார், கேட்கிறேன். அவர் சொல்றதுல இப்போ அவருக்கு இப்போ அவர் வந்து சரி, மறுபிறவி மறுபிறவின்னு அந்த ஒரு விஷயத்தை நீங்க டாபிக் எடுங்க. மறுபிறவி இருக்கா? இருக்குன்னு சொல்றாருல்ல. இருக்கா? நான் என்ன கேக்குறேன், இருக்கா இல்லையாங்கிறத விட்டுருங்க. எத்தனை இருக்குன்னு கேக்குறேன். எத்தனை சார் இருக்கு ஒரு இல்ல, மனிதனுக்கு மறுபிறவி? மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா இருக்குன்னா தானே அது சரி, எத்தனை இருக்கு பிறவி? சார். இப்போ எத்தனை? அவன் இல்லைங்க. இப்போ சரி, இருக்கு சார். எத்தனை இருக்கு சார்? சரி, ஓகே. அவரோட இப்போ நீங்க பேசுறதுல இருந்து தான் நான் இருக்கேன். இல்ல சார், மறுபிறவி ஏழு பிறவி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு மனிதனுக்கு 7 பிறவி இப்ப நீங்க எத்தனை இருக்குன்றாங்க. நீங்க எத்தனை பிறவி இப்போ? அதுதான் தெரியல. அப்புறம்? என் முதல்ல பிறவி அப்ப இருக்குன்னு இல்ல நம்பல. தானே. இப்ப நீங்க 7வது பிறவி வந்தா அடுத்த பிறவி இல்ல உங்களுக்கு? அது வேற சொல்றாங்க. இது 7வது இல்லங்க. ஜென்மமா இருந்தா உங்களுக்கு வந்து இல்ல இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சிரும், close. முடிச்சு பார்த்து. அப்போ வந்து நீங்க இப்ப பண்ற கெட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து தண்டனை எப்ப கிடைக்கும்? கேட்டா நம்மளோட வம்சத்துக்கு அடிக்கும்ங்கறாங்க. சில அதெல்லாம் பேர் வந்து இல்லைங்க. வம்சம் மறுபிறவிங்கிறது ஒண்ணு வந்து தமிழ் சினிமால கமலஹாசன் படங்கள்லாம் நிறைய படங்கள்ல வந்திருக்குங்க. அது வந்து ஒரு சயின்ஸ் வந்து மெடிக்கலி வந்து ஒரு டிசார்டர். அது பழைய நினைவு ஞாபகம் வருதுன்னு சொல்றது வந்து ஒரு டிசார்டர். அது சொல்றதெல்லாம் வந்து நான் வந்து போன ஜென்மத்துல வந்து அக்பர் மகாராஜாவா இருந்தேன். நிறைய பேர் ராஜாவா அதான் ராஜா. இருந்தாங்க. ஆனா சரி, இப்பதான் என்னோட மறுபிறவில point வந்திருக்கீங்க. முடிச்சிட்டு என்னோட கேள்வி. சரி. மறுபிறவில இருக்கவங்க எல்லாமே ராஜாவா இருப்பான், இல்லைன்னா அம்பானியா இருப்பாங்க. எவனுமே பிச்சைக்காரனா இருக்க இருந்ததே மாட்டாங்க. இருக்க மாட்டான். ஏன்னா அது வந்து ஒரு டிசார்டர். அது ஆமா. அவன் வந்து அவன் மனசுக்குள்ள ஒரு கனவு இருக்கு இல்லையா? இல்யூஷன்ல வாழ்றது அந்த சார். கனவு தான் மறுபிறவி. மறுபிறவிங்கிறதும் ஒன்றும் கிடையாதுங்க. சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சுங்க. இன்னைக்கு திரும்ப போய் மறுபிறவி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னா இதுதான் விஷயமே. இப்போ நான் இங்க விஷயத்துக்கு வரேன். இப்ப மறுபிறவி
இருக்கா இல்லையா ஆமா அது சயின்ஸ் சயின்ஸா எங்கிட்டோ இல்ல இல்ல போயிட்டு இருக்கு. அவங்க மறுபிறவியில அப்புறம் எப்படி சயின்ஸ் இல்ல இல்ல ஒண்ணா இப்ப அவர் ஆ. பேசி முடிச்சாச்சு நீங்க நான் சொல்லுங்க. சொல்லலாம். ஆ. மறுபிறவி இருக்கா இல்லையானா மறுபிறவி இருக்கு சரியா. மறுபிறவி இருக்கிறவன் இப்ப மறுபிறவியில பிறந்தவன் என்னவா சொல்றான், நான் ராஜாவா இருந்தேன் குபேரனா இருந்தேன் அப்படின்னு தான் சொல்றாங்கிறது உங்களோட வாதமா இருக்கு. நான் அதுக்கு ஒரு நான் உதாரணமே சொல்றேன். மறுபிறவி இருக்கா இல்லையாங்கிறத நான் சொன்னாக்கா அது ஒரு பிற்போக்குத்தனமா இருக்கும் அப்படிங்கறது இருக்கலாம். சார் நீங்க முற்போக்கு சொன்னது இல்ல பிற்போக்கு இல்ல நான் சொல்லி சார். முடிச்சிடறேன் நான் இல்ல சொல்லி இல்ல நான் முடிச்சிடறேன். அப்படியே சொல்லல. முற்போக்கு இல்ல இல்ல நான் அது personal- பாக்குறவங்களுக்கு நான் உங்களை நான் குறை சொல்லல. உங்களோட கருத்தை பத்தி தான் அதாவது பேசுறேன். முற்போக்குத்தனம் பிற்போக்குத்தனம் நம்ம ஆன்மீகத்தை பத்தி நம்ம பேசினாவே இங்க பிற்போக்குத்தனம் தானே பலரால பார்க்கப்படுது. அதனால நான் சொல்ல வரேன். இப்போ மறுபிறவி இருக்கா இல்லையா. இப்போ கனடால ஒரு அறிஞர் இருக்கார். அவர் ம். வந்து நம்ம இங்க இதுல படிச்சவர். நம்ம அமெரிக்கால படிச்சவர். இன்னைக்கு எதுனாலும் அமெரிக்கா தானே தலை சிறந்ததா இருக்கு. ம். அமெரிக்கால படிச்சவர். இப்போ இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நீங்க இத நீங்க பொதுவாவே நீங்க பார்த்துக்கலாம். இது எல்லாத்துலயும் இருக்கிறது தான். இது அறியப்பட்டது. இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, மறுபிறவிய பத்தி அவர் பெரிய அறிஞரு. அவரோட பேர் நான் கடைசியில சொல்றேன். இப்போ அவரு மறுபிறவிய பத்தி ஆராய்ச்சி பண்றாரு. படிச்சிருக்காரு. அதாவது மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல அமெரிக்கால படிச்சிருக்காரு. அவர் படிச்சுட்டு மறுபிறவிய பத்தி இருக்காரு. எங்க ஒரு மறுபிறவி சம்பந்தமா ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துக்கு போய் அதை இந்தியா வரைக்கும் கூட வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இப்போ இப்போ ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மறுபிறவி சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இப்போ நம்ம நாட்டுக்கான எதிரின்னு இப்போ நம்ம துரோகின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ நான் அதாவது பாகிஸ்தான் உள்ள கொண்டு வரேன். நான் பாகிஸ்தான் கிடையாது. அவங்களுக்கு உதவுனவங்க யாருன்னா, அதான் அவங்க பேரை குறிப்பிடல. அந்த துரோகி நாட்டுல ஒருத்தங்க என்ன பண்றாங்க, ஒருத்தனை வந்து திருட்டு ம். வழக்குல உள்ள பிடிச்சி போட்டாங்க. அவன் எவ்வளவுதான் வாதாடுறான். இல்ல நான் இது மாதிரி வந்து நான் தப்பு செய்யலன்னு எவ்வளவுதான் போராடி பார்க்கறான். ஆனா அவனோட வாதம் அங்க எடுபடல. அவனை சிறை தண்டனையில இருக்கான். அப்போ அங்க இருக்கிற ஒரு காவலரோட துப்பாக்கியை வாங்கி தன்னோட காதுக்கு கீழே சுட்டுட்டு இறந்துடுறான். ம். சுட்டுட்டு இறந்துட்டான். அதோட அவனோட இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு இதுக்கப்புறம் அங்க ஒரு குழந்தை வந்து இருக்குது. அது வளர்ந்துட்டு இருக்கு. தன்னோட பழைய விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. நான் வந்து இது மாதிரி வந்து நான் இங்க பொறந்திருந்தேன். இந்த நாட்டுல பொறந்திருந்தேன். நான் இங்க இப்ப இந்த மாதிரி காவல்ல என்னை கொண்டு போனாங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்குது. தனக்கு ம். ம். நடந்த இது அநியாயத்தை சொல்லுது. அப்ப இவருக்கு தெரிஞ்சு, அதாவது இது வந்து சும்மா போற போக்குல சொல்லிட்டு போற கதையோ கிடையாது. அவரோட இதெல்லாம் அவரோட நூல்ல அவரு தன்னோட பத்தி எழுதின ஒரு விஷயம். அவரு இதுல அப்போ நேரம் இவர் போய் இந்த பையனை போய் ஆராய்ச்சி பண்ணல. அவன் சொன்னதுல 57 விஷயத்துல 51 விஷயம் ஒத்து போனது. ம். அவன் சொன்னது அனைத்துமே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த அவனோட காதுல சுட்டுட்டு சுட்டது. இறந்தது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த நடந்திருக்குன்னா காயம் நடந்திருக்கு. இருந்துச்சு இல்ல சார். நான் சொல்லி அந்த முடிச்சேன். குழந்தை காயம் இருந்துச்சு ஏய் அதைத்தான் நான் இப்ப அடுத்தது அங்கதானே வரேன். ஆ. சொல்லுங்க சார். அடுத்தது அங்க. அதையும் சொல்லிருங்க. இப்போ அந்த குழந்தைக்கு காயம் இருந்ததா அப்படின்னாக்கா, அந்த காயம் இருந்தது. ஓ. காயம் இருந்தது. இன்னொன்னு அந்த காயத்துக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்மளோட இப்போ எல்லாரும் புதுசா படைக்கல. இல்ல அப்ப புதுசா படைக்கல. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னோட இதை கேட்டுக்கு நீ வாதம் வைங்க. அது தவறே சார், கிடையாது. வாதம் இல்ல இப்போ சார். அந்த சந்தேகம். குழந்தை இல்ல, சந்திரமுகி படத்துக்கு கதை மாதிரி இருக்கு சார் இது. இது வந்து அதாவது நீங்க சொல்றீங்களா சயின்ஸுக்கு சொல்றீங்களா அதுக்கு சார், இப்ப அவர் இண்டிவிஜுவல்ஸ் பத்தி பேசுறது இண்டிவிஜுவல் இப்ப இத சொல்லி முடிச்சிடறேன்னா ஏன் போய் உடனே ஒரு டாபிக் எதுக்கு மாத்துவானே. சரி சரி இப்ப சரி. அவர் இப்போ பிறவி தழும்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்போ அவர் இறந்தது அவர் என்ன குறிப்பிட வர்றாரு அப்படின்னா, மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கான்னா மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ம். ம். இப்போ அவர் கனடாவை சேர்ந்தவர். இயான் ஸ்டீவன்சன் அவரோட பேரு. அவர் வந்து அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல வெர்ஜீனியா பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்ற ஒரு சிறந்த அறிஞர். அவர் தான் வந்து இந்த பையனை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ அவனுக்கு காதல அதே மாதிரி காயம் இருக்கானா காயம் இருக்கு. அவன் சொன்னது 57 விஷயத்துல 51 விஷயங்கள் ஒத்து போயிருக்கு. இப்போ இந்த இதுக்குள்ள இருக்கா. அது கூட அவர் என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருக்குமே இப்போ நம்மளோட ஸ்கூல்ல சேர்க்கும் போது நம்மளோட ஐடென்டிட்டி ஏதாவது நோட் பண்ணுவாங்க. ஆமா பர்த் மார்க். ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னாக்கா, முற்பிறவியில நமக்கு ஏற்பட்ட காயத்தோட விளிம்பு தான் நம்ம இப்ப இந்த பிறவில இருக்கிற பர்த் அந்த மார்க்கா இது. இருக்குன்றீங்க. இப்போ இதே இதை அந்த இறந்த பையனும் அவன் எப்படி சுட்டுட்டு இருந்தானா அவனுக்கு காது கீழே தழும்பு இருக்குன்னா தழும்பு இருக்கு. இது வந்து இப்போ வந்து போற போக்குல சொல்லிட்டு போற கதை கிடையாது. இதை வந்து நீங்க ஒரு அறிவியல் அறிஞர், அதாவது மறுபிறவியை பத்தி ஆராய்ச்சி செய்த ஒரு அறிஞர் சொன்ன விஷயம் வாதம். அதுக்கு மேல நீங்க சார், இப்ப இவர் என்ன சொல்றாரு? இல்ல, அது புரிஞ்சிருச்சு. நீங்க அறிவியலோட ஆன்மீகத்தை நம்ம கனெக்ட் மறுபிறவி இருக்கான்னு கேட்டதுக்கு ப்ரூஃபோட சொல்றாரு. அறிவியல் அறிஞர்னு லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்க இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், எல்லா அறிஞரும் இண்டிவிஜுவலா சொல்ற விஷயத்தை பத்தி நமக்கு ஆராய்ச்சி பேசவே இல்லை. ப்ரூஃப் என்ன? அவர் ஸ்டடி சப்மிட் பண்ணிருப்பார்ல, அந்த சப்மிட் பண்ண ஸ்டடி அது பொதுவெளியில இருக்கு. அதைத்தான் ஆராய்ச்சி விஷயத்தை பண்ணிருக்கீங்க. கண்டுபிடிச்சிருக்காருல்ல.
இவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா. அறிவியலுக்கான நோபல் பரிசு அவர் கொடுத்துருக்காங்க? இல்ல நான் கேக்குறேன். இல்ல அங்கீகாரம் ஆயிருக்கா? இல்லங்க நான் கேக்குறது அங்கீகாரங்கிற ஹையஸ்ட் அங்கீகாரம் என்னங்க? இப்ப அணுவை கண்டுபிடிச்சவங்களுக்கும் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கெமிஸ்ட்ரிக்கு தனியா, பிசிக்ஸ்க்கு தனியா, பயாலஜிக்கு தனியா, பாட்னிக்கு தனியான்னு எல்லாத்துக்கும் தனித்தனியா நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்கல்ல. இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்ன, கடவுள் இருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நோ டவுட் எனக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட். அத்தன்டிகேட் பண்ணுவாங்கல்ல சார். அது மாதிரி அது ஏதாவது ஆத்தென்டிகேட் இருக்கா? நான் என்ன சொல்றேன், போறப்ப அறிவியல் இப்ப டக்கு நான் கூட சொல்வேன், எனக்கு வந்து முற்பிரிவில் நான் கேக்குறேன். அப்துல் கலாம் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ்ல படிச்சாரு, திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்ல. இவர் சொல்ற அவர் வந்து அமெரிக்காவில் வெர்ஜீனியா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. இப்போ அப்துல் கலாம் சொன்னது செஞ்சது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம் இருக்கு. அவரோட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்டிக்கலா இருக்குல்ல. ஆமா ஆமா. அப்ப இவரை விட அவர் பெரிய காலேஜ்ல படிச்சிருக்காருல்ல, பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காருல்ல. அப்ப அவர் சொன்னாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்ப நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன், 57 விஷயத்துல 51 விஷயம் பொருந்தி போச்சுல. அவருக்கு பழைய நினைவுலாம் வந்துருச்சு. ஏன் சார் நோபல் பரிசு? இல்ல அதுல ஏன் 6 விஷயம் தப்பா? இல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கீங்க. அதுல ஏன் 6 விஷயம் தப்பா போச்சு? இல்ல இது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி 6 விஷயத்துக்கு நான் இப்ப கேட்டதுக்கு நான் பதில் சொல்லலாம். அது என்னன்னா